வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி அவரை பற்றிய மங்களாசாசனம் என்கிற ஸ்தோத்திரத்தையும் பிரபத்தி என்கிற ஸ்தோத்திரத்தையும் மகாரியர் என்கிற தொட்டாச்சாரியர் தொட்டையங்கார் அப்பை என்று அழைக்கப்படக்கூடிய சுவாமி அவர் இயற்றி இருக்கிறார். மணவாள மாமனிகளுடைய அஷ்டதிக் கஜங்களிலே பிரதானராக இருப்பவர் வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி. மணவாள மாமனிகளுக்கு எப்படி அஷ்டதிக் கஜங்கள் எழுந்தருளி இருக்கிறார்களோ அதே போல வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமிகளுக்கும் அஷ்டதிக் கஜங்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். மணவாள மாமுனிகளே பார்த்து தன்னுடைய சீடரான பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமிக்கு தன்னை போல ஒரு ஏற்றம் உண்டாக வேணும்னு ஒரு 8 சீடர்களை அஷ்டதிக் கஜங்களை தன்னுடைய சிஷ்யரான பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமிக்கு அஷ்டதிக் கஜங்களை மணவாள மாமுனிகளே ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த 8 பேர் யாரு அப்படிங்கறத விண்ணப்பம் செய்கிறேன். அப்பாய்ச்சியார் அண்ணர். அப்பாய்ச்சியார் அண்ணரை பற்றி நேற்றைய தினமே நாமும் பார்த்திருக்கிறோம். மணவாள மாமனிகள் நீராடின இடத்திற்கு சற்று தூரத்துல ஒருத்தர் நீராடினார். அதனால அவருக்கு சத்துவகுணம் ஏற்பட்டது. அவருக்கு திருமஞ்சனம் அப்பா அப்படின்னு பெயர். அந்த திருமஞ்சனம் அப்பாவுடைய பெண்ணுக்கு அப்பாய்ச்சியார் அப்படின்னு பெயர். அந்த அப்பாய்ச்சியாருடைய குமாரருக்கு அப்பாய்ச்சியார் அண்ணர் அப்படின்னு பெயர். அந்த அப்பாய்ச்சியார் அண்ணர் மணவாள மாமனிகளை ஆச்சாரியனாக ஆசிரியிக்கணுங்கிறதுக்காக மடத்திற்கு எழுந்தருளினார். அப்பொழுது மணவாள மாமனிகள் பார்த்து, என்னுடைய சீடரான வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியினிடத்துல நீர் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளும் என்று தெரிவித்தார். அது அப்படியே ஏற்றுக்கொண்டார் அப்பாய்ச்சியார் அண்ணன். தன்னுடைய ஆசனத்துல தன்னுடைய சீடரான வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியை அமர்த்தி அப்பாய்ச்சியார் அண்ணருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்ய வைத்தார். அந்த அப்பாய்ச்சியார் அண்ணர் அவர் வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியினுடைய பிரதான அஷ்டதிக் கஜங்களிலே ஒருவர். அடுத்து இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றி இருக்கக்கூடிய தொட்டாச்சாரிய சுவாமி மகாரியர் என்ன அவருக்கு திருநாமம். அவர் 2வது ஆச்சாரியன். மணவாள மாமனிகள் பார்த்து, உங்க ஆச்சாரியன் விஷயமாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லுமே, ஒரு தனியனை இயற்றுமே அப்படின்னு இந்த மகாரியர் இடத்துல தெரிவிக்க, அந்த மகாரியர் பார்த்து, ரம்யஜா மாதிரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம்பஜே என்கிற தனியனை இயற்றினார். அதை கேட்ட மணவாள மாமுனிகள், என்னுடைய தனியனான ஸ்ரீசைலேச தயாபாத்திரத்தோட சேர்த்து இந்த தனியனையும் அனுசந்திக்க வேணும் அப்படின்னு நியமித்தார். ஸ்ரீசைலேச தனியன் வேறு, ரம்யஜா மாத்திர தனியன் வேறு என்பது கிடையாது. அது இரண்டும் ஒன்றே. எப்பொழுதெல்லாம் இந்த தனியனை சொல்லுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ரம்யஜா மாத்திர தனியனையும் சேர்த்தே சொல்ல வேணும், சேர்த்தே தொடங்க வேணும், சேர்த்தே முடிக்க வேணும்னு மணவாள மாமனிகள் கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் அந்த மகாரியர் வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியின் மேல அன்பு மிகுந்து அவர் வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி விஷயமாக மங்களாசாசனம் பிரபத்தின்னு 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். அவர் 2வது அஷ்டதிக் கஜங்களிலே ஒருவர், 2ஆம் அவர். அடுத்த 3ஆம் அவர் போரேற்று நாயனார் அப்படின்னு பெயர். சமரபுங்கவர் அப்படின்னு பெயர். அவரை பற்றி ஒரு ஸ்லோகம் பின்னாடி வருகிறது. அடுத்தது சுத்த சத்வம் அண்ணா அப்படின்னு பெயர். சுத்த சத்வம் அண்ணா அப்படின்னு பெயர். அடுத்தது ராமானுஜம் பிள்ளை அப்படின்னு பெயர். ராமானுஜம் பிள்ளை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியினுடைய ஞான புத்திரனாம் அவர். ராமானுஜம் பிள்ளை அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் ஞானக்கண் ஆத்தான்
என்று ஒருவர். அதுக்கப்புறம் திருக்கோட்டியூர் அரையர். கடைசியாக 8வதாக பள்ளக்கால் சித்தர் என்று 8 பேர். வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி அவர் மணவாள மாமனிகளை விட்டு பிரியாமல் இருந்து அவருக்கு பணிவிடைகளை புரிந்தார். மணவாள மாமனிகளே பார்த்து, நீர் வந்து சேர்ந்த வேளை எனக்கு பல சீடர்கள் கிடைத்திருக்கிறார்கள். கந்தாடை அண்ணன் கிடைத்திருக்கிறார், பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் கிடைத்திருக்கிறார், எறும்பி அப்பா கிடைத்திருக்கிறார், அப்பிள்ளை அப்புள்ளார், இவர்கள் அத்தனை பேரும் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள் சீடர்களாக. அது எல்லாத்துக்கும் காரணம் நீர் வந்த வேளை என்று வானமாமலை ஜீயரை கொண்டாடினாராம். நீர் உம்முடைய காலடி பட்ட வேளை எனக்கு ரத்தனங்களான சிஷ்யர்கள் கிடைத்தார்கள். உம்முடைய கால் வெறும் கால் இல்ல, பொன்னடிக்கால் அப்படின்னு தெரிவித்தார். அன்று தொடக்கமாக அவருக்கு பொன்னடிக்கால் ஜீயர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. மணவாள மாமனிகளிடத்துல அவர் அனைத்து அர்த்தங்களையும் அறிந்து கொண்டு அவரை விட்டு பிரியாமல் இருந்து நிழலும் அடி தாருமானோம் என்கிறபடியே அவர் தொண்டு புரிந்தார். இது எல்லாவற்றையும் நேற்றைய தினமே நாமும் பார்த்திருக்கிறோம். அவரை பற்றி இருக்கக்கூடிய மங்களாசாசனத்துல 2 ஸ்லோகங்களை நாமும் பார்த்திருக்கிறோம். 3வது ஸ்லோகத்துல இருந்து நாமும் பார்க்க வேணும். மணவாள மாமனிகளோடு ஆச்சாரிய பரம்பரை அப்படிங்கிறது முடியவில்லை. அது பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி மூலமாக, வானமாமலை ஜீயர் சுவாமி மூலமாக அது இன்றும் தொடருகிறது. மணவாள மாமனிகளுடைய திருதண்டத்தை வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியின் இடத்திலே கொடுத்திருக்கிறார். அதனால இன்றும் வானமாமலை ஜீயர் சுவாமி திருதண்டத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறாரே, அதுல மணவாள மாமனிகளுடைய உபதண்டமும் சேர்ந்து இருக்கிறது. மணவாள மாமனிகள் எந்த கணையாளி மோதிரத்தை அவர் அணிந்து கொண்டு இருந்தாரோ அதை இன்றும் வானமாமலை ஜீயர் சுவாமி தரித்துக் கொள்கிறார். முக்கியமா விசேஷ காலத்துல இப்பொழுது தரிக்கிறார். ஐப்பசி திருமூல தன்றைய தினம் மணவாள மாமனிகள் திருவவதாரம் பண்ணின நன்னாள் அன்றைய தினம் அந்த கணையாளி மோதிரத்தை அணிந்து கொண்டே தன்னுடைய சீடர்கள் அனைவருக்கும் அவர் தீர்த்தம் சாதிப்பார். அது இன்றும் தொடர்ந்து வருகிறது. அதுக்கு அடுத்தது மணவாள மாமனிகள் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் எந்த திருவாளி திருச்சங்கங்களை வைத்து பஞ்சசம்ஸ்காரம் செய்தாரோ அந்த திருவாளி திருச்சங்கங்கள் இன்றும் வானமாமலை ஜீயர் சுவாமியின் இடத்திலே இருக்கிறது. அதை வைத்துத்தான் அடியவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் சாதித்துக் கொண்டு வருகிறார். மணவாள மாமனிகளால கொடுக்கப்பட்ட விக்கிரகம், மாமனிகளுடைய விக்கிரகம், பெரிய ஜீயருடைய விக்கிரகத்தை அவர் 2 பேருக்கு கொடுத்தார். ஒன்று அப்பாய்ச்சியார் அண்ணர், மற்றொருத்தர் வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி. அதனால இன்றும் வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமியினுடைய மடத்துல மணவாள மாமனிகள் கைப்பட எழுந்தருள பண்ணி கொடுத்த மாமனிகளுடைய பெரிய ஜீயருடைய விக்கிரகம் திருவாராதனத்துல இன்றும் இருப்பதை காணலாம்.